சரிகமபா லிட்டில் சாம்ஸ்ல ஒரு பையன் பாடிட்டு இருக்கும்போதே எஸ்பிபி சரண் அவர்கள் எழுந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா ஜூனியர் சீசன் 5 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியாச்சு. அண்ட் அதற்கான மெகா ஆடிஷனும் நடந்தாச்சு. அண்ட் இந்த ஒரு முதல் ஆடிஷனே பாத்தீங்கன்னா ஜட்ஜஸை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க. அதுலயும் ஒரு பையன் பாத்தீங்கன்னா பூவே பூச்சுடவா அப்படிங்கிற பாட்டை ரொம்ப சூப்பரா பாடிட்டு தான். அண்ட் அந்த ஒரு பாடல் பாடிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி சரண் அவர்கள் எழுந்து போய் அந்த பையனுக்கு முத்தம் குடுத்திருந்தாரு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, எஸ்பிபி சார் இருக்கார் இல்லையா? அதாவது எஸ்பிபி சரண் அவர்களோட அப்பா. அவர் பாடிய முதல் பாடல தான் அந்த ஒரு பையன் பாடியிருந்தாங்க. "ஆயிரம் நிலவே வா" அப்படிங்கிற பாடல ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த பையன் பாடியிருந்தாரு. எஸ்பிபி அவரோட அப்பாவோட நினைவுக்கு போயிட்டு எமோஷனல் ஆகி எந்திரிச்சு போய் கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு அந்த பையன் ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாப்ல. சடனா எஸ்பிபி சரண் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு போகவும் எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவருக்கு என்னாச்சு? ஒரு வேளை பிடிக்காம போயிருச்சோ? அவர் ஏன் இந்த மாரி நடந்துக்கிட்டாரு? அப்படிங்கிற மாரி. பட் அவங்க அப்பா பாடுன பாட்டு, அதனால தான் அவர் எமோஷனல் ஆனாரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அண்ட் அவருமே ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு அவங்க அப்பாவ பத்தியும். அதே நேரம் அந்த சிறுவன் அந்த பாடல பாடியிருந்தார் இல்லையா? அத பத்தியும் ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. திவினேஷ் அவர்கள் இதற்கு முன்னாடி பழைய பாடல்களா பாடி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தார் இல்லையா? அதே மாரி இந்த ஒரு பையனும் முதல் பாட்டையே பழைய பாடல், அதுவும் எஸ்பிபி சாரோட பாட்டையே எடுத்து பாடியிருக்காரு அப்படிங்கும்போது ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த திவினேஷ் வந்து ரெடி ஆகிட்டாரு. இந்த ஒரு சீசன்ல கண்டிப்பா இந்த பையன் மிகப்பெரிய அளவுல வந்து சூப்பரா வருவாரு. பழைய பாடல இவ்வளோ அழகா பாடியிருக்காரு. கண்டிப்பா இந்த பையன் டஃப் குடுப்பாரு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதே மாரி இன்னொரு சுட்டி பொண்ணும் பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேரும் இந்த சீசன்ல டஃப் குடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா சரிகமபா சீனியர்ஸ் மாரியே இந்த ஒரு ஜூனியர்ஸும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறுவாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சோசியல் மீடியா ஃபுல்லாவே அஜித் ஃபேன்ஸ் பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அஜித் குமார் சாரோட சிறுத்தை சிவா இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் ரிலீஸ் ஆனது தான். அஜித் குமார் சாரோட சிறுத்தை சிவா அவர்கள் கிட்டத்தட்ட 4 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம் இதுல ஒரே ஒரு படம் மட்டும் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. மத்தபடி 3 படங்களும் சூப்பரா இருந்துச்சு. இருந்தாலும் சிறுத்தை சிவா கூடவே அஜித் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, அஜித் சாரோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் சமீபத்தில அவர் பண்ணியிருந்த கங்குவா படமும் மிக மோசமான ஒரு தோல்வியை பெறவே, அடுத்து மறுபடியும் அஜித் அவர் கூட கூட்டணி வச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் தான் ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அஜித் குமார் சார முழுக்க முழுக்க ஆதரிக்கிறதுக்காக மட்டும் தான் சிறுத்தை சிவா மலேசியா போயிருக்காராமா. சிறுத்தை சிவா அவர்கள் அடுத்து விஜய் சேதுபதி அவர்களோட தான் ஒரு படம் பண்ண போறாராமா. அதே மாரி அஜித் குமார் சார் AK64 ஆதிக் ரவிச்சந்திரனோட தான் பண்ண போறாராமா. அண்ட் அதற்கு அடுத்ததாக கொலாபரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் பேச்சு போயிருக்கு. பட் இப்போ போயிருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஃபேனா அவருக்கு ஆதரவு தெரிவிக்க தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.